ஹலோ கைஸ், again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக இன்கம் ப்ரூஃப் எதுவுமே கேட்காம பர்சனல் லோன் வழங்கக்கூடிய பெஸ்ட்டான 4 அப்ளிகேஷன் என்னென்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ட்ரஸ்டடாகவும் RBI ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாகவும் ஓரளவுக்கு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ராசஸிங் ஃபீஸில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் மந்த்ஸ் டென்யூர் அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனாக தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை ஹியர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ராடோஃபினா அப்ளிகேஷனில் நீங்கள் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வச்சிருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வயசு 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் 15,000க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணலாம். இதில் இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் நாம் அப்ளை பண்ணும்பொழுது ஜஸ்ட் ஒரு 12,000 மட்டும் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் 1 மந்தில் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஒரு வேளை உங்களுக்கு பர்சனல் லோன் ஆப்ஷனில் எலிஜிபிள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் டென்யூரில் லோன் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கும். ஓகே கேஸ், இந்த லோன் அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இதில் காமனாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமாக 60,000 வரையிலும் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த லோனுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 14%இருந்து மேக்ஸிமமாக 28% வரைக்கும் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 to 24 months அப்படிங்கிறது நீங்கள் இஎம்ஐயில் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 8% வரையிலும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. சேம் டைம் இவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்லி ஆதார் கார்டு மட்டும் போதும் அப்படின்னு போட்டிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது பேன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான லோன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு கிரெடிட் லைன் ஆப்ஷனில் லோன் ப்ரொவைட் பண்ணலாமா இல்லை பர்சனல் லோன் ஆப்ஷனில் லோன் ப்ரொவைட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே கேஸ், இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பிரான்ச் அப்ளிகேஷனில் நமக்கு 5,000 அப்படிங்கிறது ரீசெண்டாக லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனில் 18 வயசு கம்ப்ளீட்டான பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு வச்சிருக்கக்கூடிய எல்லோருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் 500 அதிகபட்சமாக 2 lakhs வரையிலும் இன்ஸ்டண்ட்டாகவே லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2 to 4% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அப் டு 5% வரையிலும் இருக்கும். இதில் கண்டிப்பாக எல்லோருக்குமே லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் உங்களுடைய ப்ரீவியஸ் ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்து தான் உங்களுக்கு எலிஜிபிள் கொடுக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் இது ரெண்டையுமே டிசைட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணியும் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிரான்ச் அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன அமௌண்ட் தான் எலிஜிபிளாக கொடுப்பாங்க. பட் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண உங்களுக்கான லிமிட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சேம் டைம் உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்லேயும் இவங்க ரிப்போர்ட் பண்ணுற ஒரு ரீசனால் ஃபியூச்சரில் ஒன்ஸ் உங்களுடைய சிபில் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வேறு எந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இந்த அப்ளிகேஷனை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஸ்மார்ட் காயின் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் கிடையாது. பட் 6 RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் நமக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனும் ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 21 வயசு அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். சேம் டைம் உங்களுடைய மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 20,000க்கு மேலே இருக்கக்கூடிய சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் பேன் அண்ட் ஆதார் கார்டு மட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு போதுமானது. ஒருவேளை நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய லாஸ்ட் 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கும்போது இன்கம் ப்ரூஃபை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். சேம் டைம் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறதும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் எந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாலுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்கம் ப்ரூஃபை வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் நமக்கு ஒரு 8,000 அப்படிங்கிறதா லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. இதுவே நீங்கள் காமனாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 1000லேருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் இன்ஸ்டண்ட்டாகவே லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த லோனுக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 18 to 30% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2 to 12% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 2 to 24 months அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் நமக்கு கிடைச்ச 8,000 லோனுக்கு 2.49% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணியிருந்தாங்க.
இதுவே இவங்க ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அப் டு 12% வரையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணி எலிஜிபிள் வந்தது அப்படின்னா இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எவ்வளோ வருதுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து நீங்கள் லாஸ்ட்டாக ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனையும் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இதில் நாம அண்ட் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது கண்டினியூஸாக எல்லோருக்குமே லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இதில் லாஸ்ட் டைம் நாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு 20,000 அப்படிங்கிறது 6 மந்த் டென்யூரில் லோனாக கொடுத்துருந்தாங்க. இதை தவிர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக ஸ்டார்டிங் 1000லேருந்து 1,25,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 29%லேருந்து மேக்ஸிமமாக 100% வரையிலும் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி லோனை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. அதர்வைஸ் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 6 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷன்லையும் அப்ளை பண்ணுறதுக்கு இன்கம் ப்ரூஃப் எதுவுமே தேவை கிடையாது, சிபில் ஸ்கோருமே தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு மட்டும் வச்சிருந்தா போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே கேஸ், இந்த 4 அப்ளிகேஷனில் உங்களுடைய ஃபேவரட்டான அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.